தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மழை பெய்தது. தருமபுரி நகர், இலக்கியம்பட்டி, செந்தில் நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதியமான் கோட்டை, பழைய தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஏலகிரி, வாணியம்பாடி, ஆலங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சிவகங்கை, காஞ்சிரங்கால், வாணியங்குடி, ரோஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சுட்டரித்த வெயிலால் அவதியுற்ற பொதுமக்கள் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி உற்சவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு அரிசி மாவு, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தேன், பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரை, பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்களுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. உதகை அருகே மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் குட்டியை பாதுகாப்போடு அழைத்துக் கொண்டு யானைகள் கடந்து சென்றன. மெதுவாக ஒரு பகுதியில் இருந்து மறுபகுதிக்கு சாலையை கடந்த யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லும் வரை குட்டியை மிகுந்த பாதுகாப்போடு அழைத்துச் சென்றன. இதனை பலரும் ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தனர். காஞ்சிபுரம் சிவகாமி சமேத நடராஜர் கோவிலில் தும்பவடத்தம்மன் 30 திருக்கரங்களுடன் மகிஷாசுர மர்தினி வேடத்தில் காட்சியளித்தார். கரகாட்டம், பறை, பேண்ட் வாத்தியங்கள், பம்பை ஒலி ஒலிக்க வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். தேனியில் மருத்துவரின் கார் நிறுத்துமிடத்திற்குள் புகுந்த சாரை பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவர் அமுல்ராஜ் என்பவர் கார் நிறுத்துமிடத்தில் பாம்பு ஊர்ந்து சென்றதை கண்ட அப்பகுதியினர் அச்சமடைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பாம்பை மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஐயனேரி திரௌபதி அம்மன் கோவிலில் அம்மன் சிலையில் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கத்தாலி பட்டப்பகலில் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே பகுதியில் 2 நாட்களில் 2வது கோவிலில் திருட்டு நடந்துள்ளதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் அருகே பைக்குகளை இடித்துவிட்டு தீப்பொறி பறக்க அசுர வேகத்தில் சென்ற காரால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் சென்ற காரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி ஊராட்சியில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லாவரம் அருகே 2 சக்கர வாகனத்தை மோதிவிட்டு நிற்காமல் தப்ப முயன்ற கார் அதிவேகமாக சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. பம்மல் அண்ணாநகர் சாலையோரம் இருந்த அயனிங் கடையையும் உயரடுத்த மின் கம்பத்தையும் மோதி கார் நின்றது. இதில் மின்கம்பம் காரின் மீது சாய்ந்த நிலையில் ஓட்டுநர் பெஞ்சமின் பிராங்க்லின் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர்.
தருமபுரி அருகே பழைய தருமபுரி பகுதியில் குப்பை மற்றும் கழிவுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பதால் புகைமூட்டம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைகின்றனர். துர்நாற்றம் மற்றும் புகையால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறிய அப்பகுதி மக்கள் குப்பை கொட்டுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் சாலையில் சென்ற 21 பேரை விரட்டி கடித்த வெறிநாய் கடும் போராட்டத்திற்கு பின்னர் மாநகராட்சி பணியாளர்களால் பிடிக்கப்பட்டது. ஆரப்பாளையம் பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் அவ்வழியே சென்ற பொதுமக்களை கடித்தது. இந்த நிலையில் யாருக்கும் சிக்காமல் போக்கு காட்டிய வெறிநாய் ஒருபடியாக பிடிபட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே சாதியை காரணம் காட்டி குறிப்பிட்ட பகுதிக்கு இயக்கப்படாமல் இருந்த பேருந்து சேவை அண்மையில் இயக்கப்பட்ட நிலையில் அதில் அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் சம்பத்குமார் கூட்டாக பயணித்தனர். பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் அண்ணா நகர் பகுதிக்கு சாதியின் பெயரால் 15 ஆண்டுகளாக பேருந்து சேவை தடுக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து அண்மையில் சேவை வழங்கப்பட்டது. இந்த சூழலில் அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் சம்பத்குமார் ஆகியோர் அண்ணா நகரில் இருந்து பொதுமக்களுடன் பேருந்தில் ஏறி கெம்பனூர் வரை பயணித்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே சொட்டமுரி கிராம மக்கள் உப்புத்தன்மை கொண்ட குடிநீரால் பாதிக்கப்பட்டதாக கூறி காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் பொழுது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் புதிய போர்வெல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதுவரை சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படும் என்றும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்சாரம் நிறுத்தப்பட்ட நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தின் பல்வேறு பிரிவு அதிகாரிகள் பணிக்கு வராததால் அலுவலகம் வெறிச்சோடியது. சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு சேவைகளுக்காக தொலை தூரங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் அதிகாரிகள் இல்லாததால் ஏமாற்றமடைந்தனர். முறையான அறிவிப்பு இல்லாததால் கடும் அதிருப்தியுடன் பொதுமக்கள் திரும்பிச் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே ஐயம்பேட்டை பகுதியில் ஆற்றங்கரையில் காய்ந்த மரங்கள் மற்றும் புதர்களில் தீப்பற்றியது. சமூக விரோதிகள் தீ வைத்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் காற்றில் தீ வேகமாக பரவியது. அருகே 20க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் இருப்பதால் அச்சம் நிலவிய நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வீடியோ சர்ச்சையான நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் தனது தவறை உணர்ந்து பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்ற வீடியோ சர்ச்சையாகி இருந்த நிலையில் இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அது தவறுதான், எனக்கு தெரியாம யாரையும் வீடியோ எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த தவறு நான் மன்னிப்பு கேட்டுறேன். அந்த தவறு எங்க ஊருக்கும் அது இருக்கும் 10 கிலோமீட்டர் வழக்கமாக எங்க ஊர்ல பஸ் வசதி எதுவுமே இல்லை சரியா. அதனால ஒரு உதவி காரணமாக செய்ய போய் எனக்கு கஷ்டமா போய் செய்யா. இதனால நான் தப்பு நடந்தா மன்னிச்சுக்கிறேன் சார். இதுக்கு வண்டிக்கு ஏதாவது ஃபைன்னா ஃபைன் போட்டு ஃபைன் கட்டிட்டேன் சார். தஞ்சாவூரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களை நிறுத்தி ஹாரனை ஒலிக்கச் செய்து ஆய்வு மேற்கொண்டனர். விதிகளுக்கு புறம்பாக அச்சுறுத்தும் வகையில் இருந்த ஏர் ஹாரன்கள் டயருக்கு அடியில் வைத்து அடித்தனர். சீருடை அணியாத ஓட்டுநர்களுக்கு 500 ரூபாய் அபராதமும் விதித்தனர். சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 டன் குட்கா பொருட்கள் அடிக்கப்பட்டன. சென்னை கொடுங்கையூரில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் அதிகாரிகள் முன்னிலையில் அடிக்கப்பட்டன. புகையிலை பொருட்கள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் உரிய வழிகாட்டுதலின்படி குழி தோண்டி புதைக்கப்பட்டன. ஆரணியில் 10க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட காரணமாக இருந்த உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உணவகத்தில் சாப்பிட்ட 4 சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆரணி வேலூர் சாலையில் உள்ள குல்லாபாய் என்ற தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட 13 பேருக்கு தலைவலி, வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குல்லாபாய் ஹோட்டலில் தான் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்டு தான் அவங்க சாப்பாடு கேட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சிக்கனு, நானு இதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா நைட்டு 3 மணிக்கு எல்லாருக்குமே லூஸ் மோஷன், வாந்தி, எல்லாருக்குமே ஜுரம் ஹெவியா அடிக்குது. திண்டுக்கல்லில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் காரில் சுற்றிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சிப்காட் தொழிற்பேட்டை அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அப்படியாக வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள், போதை டானிக் இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களை கைது செய்து கத்திகள், போதை டானிக்குகள், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
தென்காசி அருகே நடைபயிற்சி சென்ற பெண்ணின் கழுத்தில் அரிவாளை வைத்து 10 சவரன் செயினை பறித்து சென்ற 16 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அழகப்புறம் பகுதியை சேர்ந்த ராணி நடைபயிற்சி சென்ற போது இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்தபடி வந்த நபர்கள் அவரின் கழுத்தில் அரிவாளை வைத்து மிரட்டி 10 சவரன் செயினை பறித்து சென்றனர். தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் வலசை பகுதியை சேர்ந்த குணசேகரன், மணிகண்ட பிரபு மற்றும் 16 வயது சிறுவன் ஒருவரை கைது செய்தனர். 20க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகளில் தேடப்பட்ட நபர் புதுச்சேரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணம் பெற்றுக்கொண்டு கடன் ஏற்பாடு செய்யாமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இவ்வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த காளிதாஸ் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்தவர் கைது செய்யப்பட்டார். காந்தி நகரை சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கப்பாண்டி அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்கப்பாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விஷம் அருந்திய அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிறகு தலைமறைவானார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை சானார்பட்டி மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூரில் செயல்படும் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா, சாலை அகலப்படுத்துதல் மற்றும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் தாட்டித்தோப்பு பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தில் திடீரென கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீ பரவுவதற்கு முன்பே தண்ணீரை பீச்சி வாகனத்தை பாதுகாப்பாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஜோதிநகர் பகுதியில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் மேடு பள்ளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் சாலை போடப்பட்டதால் மழைநீர் தேங்கும் அபாயம் இருப்பதாகவும் தரமான சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு இடத்துல மேடாக இருக்குது, ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது. இங்கே தண்ணி போகிற இடத்த மொத்த தண்ணி எங்கள் வீட்டு மேலே தான் வருது. அது காவாயில் போய் உழத்துட்டு நல்லா படம் தானே இங்கே தண்ணி இப்போயே தண்ணி தேங்குது. சும்மா பார்த்து தண்ணி தேங்குது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஏர்வாடி தர்கா அருகே மூதாட்டி ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்க கம்மல் காணாமல் போயிருந்தது. இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மோகன் என்பவர் மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்த மூதாட்டியின் தங்க கம்மலை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே பாப்பநாயக்கன்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சுமார் 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழிகள் மற்றும் பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 800 ஆண்டுகள் பழமையான நடுகள், 500 ஆண்டுகள் பழமையான சதிக்கல் உள்ளிட்ட தொல்லியல் சான்றுகளும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதியை தொல்லியல் களமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பூந்தமல்லி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் நகராட்சி குவித்திருந்த குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அடர்ந்த புகை பரவி அப்படியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்த நிலையில் குப்பைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் வரதட்சணை புகாரில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பெண் ஒருவர் கை குழந்தையுடன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் உடல் நலக்குறைவால் மயக்கமடைந்ததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து காவல் நிலையம் வந்த உறவினர்கள் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியது ஏன் என போலீசாரிடம் கேள்வி எழுப்பினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடசித்தூரில் புதிய அரசு தொடக்கப்பள்ளி கட்டட திறப்பு விழா உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் விக்னேஷின் வருகையும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் அனைத்தும் கைவிடப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குண்டும் குடியுமாக சேதமடைந்த மந்தித்தோப்பு சாலையை சீரமைத்து விரிவுபடுத்த வலியுறுத்தி வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி தலைமை தபால் நிலையத்தில் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனுக்களை தபால் மூலம் அனுப்பி சாலை பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி சராசரியாக குவிண்டால் ஒன்றுக்கு 9,269 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மில் வியாபாரிகள் பருத்தி பஞ்சுகளை பார்வையிட்டனர். அந்த வகையில் மொத்தமாக 55 லட்சம் ரூபாய்க்கு மில் வியாபாரிகள் பருத்தியை கொள்முதல் செய்தனர். கோவை மாநகராட்சி 22வது வார்டு கவுன்சிலர் பாபு திமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இனி சுயேட்சை கவுன்சிலராக மக்களுக்காக செயல்படப்பட்டதாகவும் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்ட திமுகவின் செயல்பாடுகளில் கடும் அதிருப்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக தோத்தது காரணம் திமுக நிர்வாகிகள் சொல்லுவேன். திமுக நிர்வாகிகளோட ஃபேமிலி. நான் என் வீட்டுல போய் நான் புலம்புவேன். இன்னைக்கு எங்கிட்டயே இவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்கன்னா இவ்வளவு பாஜி கொண்டு கொடுத்தான்னு வீட்டுல புலம்புவேன். என் சம்சாரம் எப்படி அதை கேட்டுட்டு திமுக ஓட்டு போடுவாங்க? எங்க அப்பா அம்மா எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? சென்னை தண்டையார்பேட்டை மகேஸ்வர நகர் பகுதியில் ரயில்வே கேட் சுமார் 50 நிமிடங்கள் திறக்கப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியோர் மற்றும் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் சாலையில் காத்திருந்தனர். ரயில்வே நிர்வாகம் உரிய விளக்கம் அளித்து இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தாவேகா எம்எல்ஏ கஜேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுடன் எடுத்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்டுள்ளனர். பள்ளி வளாகங்களில் வீடியோ ரீல்ஸ் பதிவு செய்யக்கூடாது என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் செம்மொழி பிரதான சாலையில் தண்ணீர் லாரி பழுதாகி நின்றதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோழிங்கநல்லூரில் இருந்து மேடவாக்கம் செல்லும் செம்மொழி பிரதான சாலையில் சென்ற தண்ணீர் லாரி திடீரென பழுதாகி நின்றது. பின்னர் கிரேன் உதவியுடன் லாரி அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட தேவம்பட்டு, ஆசான்புதூர், பிரடையம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் எம்பி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பொதுமக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரில் கேட்டறிந்தார். குடிநீர் தட்டுப்பாடு, வீட்டுமனை பட்டா, 100 நாள் வேலை திட்டம், பேருந்து வசதி மற்றும் மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மண்டல அளவிலான 2 நாள் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் படைப்பாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்ற நிலையில் அரசு கவின் கலைக்கல்லூரியின் ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் விஸ்வநாதன் மற்றும் சிற்பக்கலைஞர் ராஜா ஆகியோர் ஓவியம், சிற்பக்கலை நுட்பங்கள் குறித்து பயிற்சி வழங்கினர். ஒரு பேலன்ஸ்டாக வரல, ஒரு பேஸ். அந்த பேஸை தான் நம்ம நோக்கி ஃபஸ்ட்டு அதை பேனல்னு சொல்லுவோம். அந்த பேனலை சரியான முறையில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். ஆலையில் இருந்து வெளியேறும் தூசியால் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் டஸ்ட் கலெக்டர் இயந்திரம் அமைத்து புழுதி பரவாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜயன் பிறந்த நாளை ஒட்டி தாவேகா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 பெண்களுக்கு குக்கர், புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதிகளில் பாறைகளை வெடிவைத்து தகர்க்கப்படுவதால் அதீத இரைச்சல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் நிலத்தில் அனுமதியின்றி வெடிவைத்து தகர்ப்பதால் வீடுகள் ஆட்டம் காட்டுவதாகவும், பாறைகள் சிதறும் பொழுது அதிக ஒலியால் குழந்தைகள் அச்சமடைவதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அனுமதியின்றி பாறைகளை தகர்ப்போர் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஜமுனாமுத்தூரில் நடைபெற்ற தமிழக அரசின் 26வது கோடை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளின் கண்காட்சிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் மலைவாழ் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்ற ஆணைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கர வாகனம் உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தாவேகா போன்று அதிமுகவினரும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், மீம்ஸ் பதிவிட்டு சமூக வலைதளங்களில் மக்களை சென்றடைய வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அறிவுறுத்தியுள்ளார்.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் இடம் மீட்கப்பட்டது. சுமார் 2000 சதுர அடி கொண்ட இந்த இடத்தை லட்சுமி என்ற பெண் ஆக்கிரமித்து கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நிலம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்மாயை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட பென்சிங்கை வருவாய்த்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். தேத்தாம்பட்டி கிராம மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கிய கண்மாயை தனிநபர் ஆக்கிரமித்து தடுப்புகள் அமைத்திருந்த நிலையில் அது குறித்து கிராம மக்கள் அளித்த புகாரில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொக்லைன் இயந்திரத்துடன் நேரில் சென்று ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பெரும்பாலை கிராமத்தில் சாலை பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு ஓராண்டை கடந்தும் நிறைவடையாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில்நுட்ப மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து 1000 செயற்கை நுண்ணறிவு செயலிகள் உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் குமார், கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்க்க தனி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இயங்கி வந்த நறுமணப் பொருட்கள் வாரியத்தை சீரமைத்து ஆராய்ச்சி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆராய்ச்சியாளர் முனைவர் அஜய் தெரிவித்துள்ளார். தடியன் குடிசை கிராமத்தில் உள்ள நறுமணப் பொருட்கள் வாரியத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர் சென்றவர் இதனை தெரிவித்தார். எங்கள் சைட்டில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அந்த ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து மறுபடியும் உருவாக்கொள்ள இந்த பொறுப்பினாலும் அது வந்திருக்கும். இது எல்லாமே எங்களுக்கு தாண்டிக்குடியிலும் ஒரு 4 பிளாக் இருக்குது. ஆக்சுவலாக ரெவென்யூ லேண்ட் இருக்குது. ஸோ அதிலும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் ஃப்ளெட்ஜான ரிசர்ச் ஸ்டேஷன் இங்கே வரப்போகுது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் புதிய IT பார்க் கட்டடத்தை அமைச்சர்கள் வினோத் மற்றும் முகமது பர்வேஸ் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ், இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சியாக இது அமையும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் வினோத், புதிய பட்ஜெட் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் அமையும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கு வந்து பயனளிக்கணும்ல இந்த பட்ஜெட் இருக்கும். கண்டிப்பாக